அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நன்றி உணர்வோடு இருந்தால் பல சோதனைகள் வரதான் செய்யும், ஆனால் இறுதியில் நன்றி உணர்வு தான் வெற்றி பெறும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நம்பிக்கையோடு இந்த கதையை நான் தொடங்குறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் எப்படின்னா, அனைத்து கலைகளையும் கை தேர்ந்த ஒரு நபர். அவர்கிட்ட போனால் எப்படின்னா, கலைகள் கற்பது மட்டும் கிடையாது, எந்த நேரத்தில் எப்படி முடிவெடுத்தால் அது தனக்கு சாதகமாக அமையும் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமாக சொல்லி கொடுப்பார். அதனால் என்ன பண்ணுவாருன்னா, அவர் தன் நாட்டை சுற்றி இருக்கிற அனைத்து இளவரசர்களுமே அவர்கிட்ட தான் போர்க்கலைகளையும் கல்வியும் கற்றுட்டு போவாங்களாம். அவங்க வரும்பொழுது அவர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிப்பாராம் இந்த குரு. ஏன்னா இவர் ஒரு சிற்றரசராக வாழ்ந்துட்டுருக்காரு. இவருக்கு தன்னோட நாடு அப்படின்னா ரொம்ப பிரியம். அதனால் என்ன பண்ணுவாருன்னா, அந்த இளவரசர்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் உங்களுக்கு எல்லா கலைகளும் கற்றுத்தரேன், ஆனால் என் நாட்டின் மேல் யாரும் போர் தொடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிப்பாராம். அந்த இளவரசர்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த குரு சொன்னதற்காக என்ன பண்ணுவாங்க, தன் நாட்டின் மேலே போர் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்கம் கொடுத்துட்டு எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டும் போயிடுவாங்களாம். கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, ஆனால் இன்னொரு விஷயமும், தன் நாட்டின் மீது தான் படையெடுக்கக்கூடாது, தன் நாடு மற்ற நாடுகள் மீது படையெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாராம் இவர். ஆனால் இந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் நாட்டின் மேலே யாரும் போர் தொடுத்து வரமாட்டாங்க அப்படின்றத உறுதி பண்ணிக்கிட்டதுனால இந்த நாட்டில் இருந்த சிற்றரசர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேறு நாட்டின் மேலே போர் புரிஞ்சு அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் துன்புறுத்தி அந்த நாட்டை தன் நாட்டுக்கு கையகம் படுத்திக்கிட்டாராம். இந்த குருவுக்கு என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் போக போக இவங்க எல்லாருமே தனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றலை, எல்லாருமே நன்றி கெட்டவங்களாக இருக்காங்க. நம்ம நாட்டின் மேல் போர் தொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம், இருந்தும் தன் நாட்டின் மேலும் போர் தொடுக்க வராங்க. அதனால் வெறுத்து போனவர் என்ன பண்ணுறாரு, இதற்கு அப்புறம் நான் எந்த இளவரசருக்கும் நான் எந்த கலைகளையும் கற்றுத்தர மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருந்தாராம். நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஏழ்மையில் வாழ்கிறவங்களுக்கு, அந்த நாட்டில் இருந்த சின்ன சின்ன இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நபர் ரொம்ப அவசரம், எனக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது, தயவு செய்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான், இந்த குரு கிட்ட வரான். ஆனால் இவனை பார்த்தா அவன் சாதாரண இளைஞன் மாதிரி இவருக்கு தோணலை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இவனை சோதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில், சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ என்ன பண்ணுறனா, பக்கத்தில் ஒரு தொழுவம் இருக்குது, அதில் மாடுகள் இருக்குது, அதுக்கிட்ட போய் நீ பால் கறந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. இவனும் போகிறான், போய் பால் கறக்க முயற்சி பண்ணுறான். இருந்தாலும் மாடுகள் என்ன பண்ணும், அதை சரியாக பக்குவப்படுத்தி பால் கறக்க அப்படின்றவங்க மட்டும்தான் அதை சரியாக கையாளுவாங்க இல்லைங்களா. இவருக்கு அது கையாள தெரியலை. உடனே என்ன பண்ணுது, மாடு அந்த பால் சொம்பை உதச்சி தள்ளிடுது. உடனே என்ன பண்ணுறாரு, இவரும் என்னால் பால் கறக்க முடியலன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. சரி இருக்கட்டும், நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீ அதை செய் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குருவும் போய் பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் காய்கறிகளை பறித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இவனும் போகிறான், காய்கறிகள், புல், நெல், முள் என்னென்ன இருக்கோ அனைத்தையும் வாரி அந்த கூடையில் போட்டுக்கொண்டு குருக்கிட்ட கொடுக்குறான். இதை பார்த்த உடனே இந்த குருவுக்கு அவனோட சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது. உடனே அவன் கைகளை பிடிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது கைகள் முழுக்க என்ன ஆகுது, கத்தி பிடித்து பிடித்து ஒவ்வொரு விரல்களிலும் காப்பு கட்டி இருக்கு. உடனே குரு என்ன சொல்கிறாரு, நீ சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் கிடையாது, நீ யார் அப்படின்றத நீ எனக்கு சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பிடியாக பிடிச்சிடுறாரு. உடனே அந்த இளைஞன் என்ன பண்ணான், மன்னிங்க குருவே, நான் இந்த பக்கத்து நாட்டோட இளவரசன்,
நீங்கள் யாருக்கும் எந்த கலைகளையும் எந்த உதவிகளும் இளவரசர்களுக்கு செய்ய மாட்டீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களால் மட்டும்தான் வழி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு எங்கள் தாயார் உங்ககிட்ட அனுப்பி வச்சாங்க. அதனால தான் நான் மாறு வேடத்தில் வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னானாம். அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, எந்த இளவரசருக்கும் நான் என்ன பண்ணுவேன், எந்த உதவியும் நான் செய்கிறதா இல்லை, நீங்கள் உங்கள் நாட்டை பார்த்து திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. குருவே, நான் என்னோட பிரச்சனைகளை கொஞ்சம் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் உதவி பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்றாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, குரு ஒத்துக்கிறாரு. உடனே சொல்கிறாரு, நான் என்னோட தந்தைக்கு 3 நாட்டு இளவரசர்களும் ரொம்ப நெருங்கிய நட்போடு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால 3 மன்னர்களுக்கும் தலா ஒவ்வொரு மகள்கள் இருக்காங்க. இந்த 3 மகள்களையும் நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 அரசர்களும் ஆசைப்படுறாங்க. அரசர்கள் 2-3 திருமணம் செஞ்சுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம்தான். அப்படின்றதுனால 3 பேரும் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு 3 அரசர்களும் ஆசைப்படுறாங்க, என் தந்தையும் தான். ஆனால் எனக்கு என் நாட்டையும் என்னையும் நேசிக்கிற மாதிரி ஒரு பெண் தேவை. அந்த 3 பெண்களில் யார் என்னை நேசிப்பா, யார் என்னை நாட்டை நேசிப்பா அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒருவேளை அவங்க 3 பேரையும் எனக்கு பிடிக்காமல் நான் வேண்டான்னு சொன்னால் அவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஒருவேளை ஒருத்தரை மட்டும் நான் தேர்ந்து செஞ்சுட்டு மீதி 2 பேரையும் நிராகரித்தா அதுவும் அவங்களுக்கு துன்பத்தையே தரும். நான் 3 பேரையும் நிராகரித்தா என்னோட தந்தைக்கும் மற்ற நாட்டு அரசர்களுக்கும் இருக்கிற நட்பு முறியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்கள யாரும் மனசு கஷ்டப்படாமல் நான் அவங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை நான் சொல்லணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே குரு யோசிக்கிறாரு. மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற இளவரசன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான், நேர்மையானவனை தான் இருப்பான். சரி, இவன் உண்மையாகவே நேர்மையானவன் தான் இல்லை நன்றி உணர்வோடு தான் இருக்கானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு குரு, அவர் நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையில் ஒரு பாழடைந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலை நீ சுத்தம் செஞ்சுட்டு விளக்கேற்றிட்டு நீ வந்த அப்படின்னா உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணுறான், உன்னோட உதவிக்காக இந்த சிறுவனையும் அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு குரு சொல்கிறாரு. இளைஞன் என்ன பண்ணுறான், அந்த சிறுவனை அழைச்சிக்கிட்டு மலையை நோக்கி போகிறான். போய் பார்த்தா ஒரு பாழடைந்த கோவில், இதுதானா அந்த கோவில்னு சொல்லிட்டு சிறுவன்கிட்ட அதை உறுதியும் படுத்திக்கிறான். போகிறான். அங்கேருந்த கொஞ்சம் படிகளையும் அங்கேருந்த கோவில் வளாகங்களையும் கொஞ்சம் சுத்தம் செய்கிறான். சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் அந்த உள்ளே போகும்போது ஒரு சிலை, ரொம்ப அழகான சிலை, ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. அந்த சிலை எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணின் சிலை. அந்த பெண் கையில் விளக்கு ஏந்திட்டு நிற்கிற மாதிரி ஒரு சிலை. அந்த சிலையில் தான் இவன் விளக்கு ஏற்றணும். உடனே என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிறதெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு விளக்கையும் தொடச்சி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கை பற்ற வைக்க பார்க்குறான். விளக்கு எரியலை. பல முறை முயற்சி செய்கிறான், இருந்தாலும் அந்த விளக்கு எரியவே இல்லை. அப்போது பக்கத்தில் இருந்த சிறுவன், இந்த விளக்கு ஏன் எரியலை, எப்படி எரியும் அப்படின்ற ரகசியம் எனக்கு தெரியும், அதை நான் சொல்லணும் அப்படின்னா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கேட்குறான். வேறு வழி இல்லை, எப்படியாவது அதை அவன் அந்த பிரச்சனையிலிருந்து அவன் மீண்டு வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும், அவன் எது சொன்னாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உடனே அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், சரி நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நீ இது எப்படி பற்ற வைக்கணுன்ற ரகசியத்தை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அந்த சிறுவன்கிட்ட கேட்குறான். உடனே இந்த சிறுவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்க ஒரு தூணை காட்டி அந்த தூண்கிட்ட போய் நீ கேள், கண்டிப்பாக அது உனக்கு வழி சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனை என்ன பண்ணுறான், தூண்கிட்ட போகிறான். போய் கேட்குறான். அந்த தூண் என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த விளக்கு எரியறதுக்கு என்ன வழி அப்படின்றத நான் சொல்கிறேன், ஆனால் நீ என்ன சுத்தமாக எப்பொழுதுமே சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீ எனக்கு உறுதி கொடு அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த இளைஞன்
அதுக்கும் ஒத்துக்கிறான். சரி, நான் வந்து உன்னை சுத்தமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்படின்னா அங்கே தூரத்தில் தெரியுது பற்றிய ஒரு புல், அந்த புல்லுக்கிட்ட போய் கேள். அந்த புல் அந்த விளக்கு எரியறதுக்கான ரகசியத்தை சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்மளுக்கே ஒரு சலிப்பாக இருக்குது. சிறுவன்கிட்ட, தூணுக்கிட்ட இருந்து புல் இந்த மாதிரி அது யார்கிட்ட சொல்ல போதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும். ஆனால் அவன் சலிக்கலை. கண்டிப்பாக அது நம்ம விளக்கு பொருத்தியாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான், போய் புல்லுக்கிட்ட கேட்குறான். புல் என்ன சொல்லுது, இது விளக்காலேயோ அது எண்ணெயாலேயோ திரியாலேயோ எரியக்கூடிய விளக்கு கிடையாது. எண்ணெய் திரியாக திரித்து அந்த விளக்கில் போட்டு பொறுத்து கண்டிப்பாக அந்த விளக்கு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல் சொல்லுது. அவனும் அதே மாதிரி என்ன பண்ணுறான், அந்த புல்லை திரியாக திரித்து கொண்டு வந்து விளக்கேற்றுறான். அந்த விளக்கும் எரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறான். உடனே அந்த தூணுக்கு கொடுத்த வாக்கு என்ன பண்ணுறான், நிறைவேற்றுறதுக்காக அந்த தூணை சுத்தமாக துடைச்சி பளபளன்னு செய்கிறான். உடனே ரொம்ப சந்தோஷத்தோட மலையை விட்டு இறங்கி குருவோட மடத்துக்கு ஓடுறான். ஓடும் பொழுது அந்த மடம் பக்கத்தில் வரும்போது அந்த சிறுவன் சொல்கிறான், எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தீங்களே ஞாபகம் இருக்கா? நீங்கள் வந்து அந்த வாக்கை எனக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு செய்கிறதா உறுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த சிறுவன் சொல்கிறான். சரி, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கிட்ட கேட்குறான் இளைஞன். அப்போ சொல்கிறான், நீ குருவை சந்திக்கக்கூடாது, இப்படியே உன் நாட்டை பார்த்து திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், மீற முடியாது, சிறுவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆனால் திரும்பி போயிட்டா நம்ம இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடும் அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற என்ன பண்ணுறான், சரி நான் குருவை சந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன் குருவை சந்திக்க முடியல அப்படின்றத ஒரு கடிதமாக எழுதி அந்த சிறுவன்கிட்டே கொடுத்து குருக்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் தன் நாட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போது உடனடியாக அந்த குருவின் வீட்டு கதவு திறக்குது. அவசர அவசரமாக குரு ஓடி வராரு. ஓடி வந்து, நில், நீ மிகவும் நன்றி உணர்வோடு இருக்க, அந்த தூணுக்கும் சரி, அந்த தூண் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றினா என்ன காப்பாற்றலைனா என்ன அப்படின்னு யோசிக்காமல் அதுக்கு கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றின. இந்த சிறுவன் தானே, சிறுவனுக்கு கொடுத்த வாக்கை போட்டு நம்ம ஏன் காப்பாற்றணும் அப்படின்னு யோசிக்காமல் சிறுவனுக்காக இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி அவனுக்கு கொடுத்த ஒரு வாக்குக்காக என்ன பண்ணியிருக்க, இந்த நன்றி உணர்வோட நீ உன் நாட்டுக்கு திரும்ப செல்ல இருக்க. கண்டிப்பாக நீ வந்து ரொம்ப நல்லவனாக தான் இருக்கணும், அதனால் உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சிக்கலுக்கு அழகான ஒரு வழி சொல்லி அனுப்புனார் குரு. அவனும் சந்தோஷமாக நாடு திரும்பி வரான். வந்து அந்த 3 நாட்டு அரசர்களையும் அழைக்கிறான். அழைச்சி, நீங்கள் எப்படின்னா 3 பேரையும் என்னால் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றத விட 3 பேரும் என்னை விரும்பி திருமணம் செஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தனித்தனியாக அவங்கவுங்க அரண்மனையில் சுயம்வரம் ஆரம்பிங்க. சுயம்வரத்தில் 3 சுயம்வரத்துலேயும் நான் கலந்துக்கிறேன். 3 சுயம்வரத்துலேயும் உங்களோட இளவரசிகள் என்னை மனம் விரும்பி ஏற்றுக்கிட்டா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு என்னை பிடிக்காமல் வேறு யாரையாவது பிடித்தாலும் தாராளமாக திருமணம் செஞ்சுக்கலாம், எனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசர் சொல்லிடுறாரு. உடனே 3 நாட்டு அரசர்களும் அதை ஒத்துக்கிட்டு அந்த நாட்டில் சுயம்வரம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்டு இளவரசன் என்ன பண்ணுறான், தன்னை ஒரு சிற்றரசன் போல தன்னை மாற்றிக்கிட்டு மாறுவிடத்தில் 3 சுயம்வரத்துக்கும் போகிறான். 3 சுயம்வரத்துலையுமே அந்த இளவரசிகள் அந்த நாட்டின், அதாவது இந்த இளைஞனின் அரசாங்க செல்வத்திற்காக மட்டுமே அவனை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. யாரும் அவனையும் விரும்பலை, அவன் நாட்டையும் விரும்பலை. அதனால் இவன் சிற்றரசனாச்சே, இவனை போய் திருமணம் செஞ்சுக்கிட்ட நம்ம எப்படி செல்வா கூட இருக்க முடியும் அப்படின்னு நினச்ச அந்த அரசிகள் என்ன பண்ணுறாங்க, இளவரசிகள் வேறு நாட்டு இளவரசர்களை தேர்ந்தெடுத்து சந்தோஷமாக திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. இவனுக்கும் எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. அரசர்களும் ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமாக அரசர்கள் மூலமாகவே அந்த பிரச்சனையை ரொம்ப அழகாக தீர்த்து வச்சார் குரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம்
தன்னை விரும்புகிற மாதிரி, தன் நாட்டை விரும்புகிற மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து அந்த இளவரசன் திருமணம் செஞ்சுக்கிறான். ரொம்ப அழகாக அந்த நாட்டை ஆட்சியும் புரிகிறான். இந்த கதை எப்படின்னா, நீங்கள் நன்றி உணர்வோட ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தர் வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமா? அது என்ன, நாட்கள் போக போக என்ன ஆகுது, அந்த வாக்கோட உறுதியும் குறைஞ்சிக்கிட்டே போயிடுது. எப்பொழுதுமே தனக்கு ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா, அந்த உதவிக்கு நம்ம எப்பொழுதுமே ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு உங்களை மேலும் மேலும் மேம்படுத்தும் ஒரு வழியாக தான் இருக்குமே தவிர, நீங்கள் அந்த நன்றி உணர்வை மறந்து தேவைன்ற பொழுது மட்டும் அதை நீங்கள் உபயோகிச்சிங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொண்டு வரும். எப்பொழுதுமே அதை சொல்லியிருக்காரு இல்லை திருவர், காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் பெரிது இல்லைங்களா? அந்த டயத்தில் செய்கிற சின்ன உதவி கூட நம்மளுக்கு உலகத்தை விட பெரியதாக தான் கருதணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இதையும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.